ரஜினி, உங்ககிட்ட ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். அரசாங்கத்தினுடைய 110 விதியின் கீழ் 3 அறிவிப்புகள். ரெண்டாவது, இன்னைக்கு திரு விஜய் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னோட டேபிளில் ஒரு 3 கோப்பு இருக்குது, அதை என்ன ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப சாந்தமான மொழியில் தான் சொன்னார். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியான எச்சரிக்கை தாங்க. 110 விதியின் கீழே வெளியிட்ட அந்த 3 அறிவிப்புகளுமே பித்தலாட்டம். இன்னொரு படி மேலே போய் நான் சொல்லலாம், அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். 1/11/2022 முதல் பால் கொள்முதல் அதாவது விலையை உயர்த்தவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை ஒரு சிஎம் பேசியிருக்கிறது தான் வெக்கக்கேடா இருக்கு. 5/11/2022 பசும்பால் கொள்முதல் 32 35 ரூபாயும், எருமைப்பால் கொள்முதல் 41 44 ரூபாயும் உயர்த்தப்பட்டது திமுக ஆட்சியில. அதற்கு பிறகு 18/12/2023 அன்று பசும்பால் கொள்முதல் விலை 35 38, எருமைப்பால் 44 42 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க. அதற்கு பிறகு இருமுறை திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 ரூபாய் பால் விலையை திமுக ஆட்சியில் குறைத்தோம். இதெல்லாம் விட்டுட்டாரு. அப்பந்தே உயர்த்தவே இல்லைங்க, நாங்க தான் புதுமையா ஒன்று செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரு பித்தலாட்டத்தை செஞ்சிருக்கிறார். அடுத்த ஒரு விஷயம், எம்எல்ஏக்களுக்கு கார். எங்க எம்எல்ஏக்கள், தாவேகா எம்எல்ஏக்கள் கடைகோடியிலிருந்து வந்திருக்கிறார்கள், யாருக்கும் கார் இல்லை, அவங்கெல்லாம் ஏழ்மையில வந்திருக்கிறாங்க. விஜய் அவர்களே பனையூர்ல ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறாரு, அதனால அவருக்கு ஒரு கார் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவர் பேச்சு அமைந்த காரணத்தினால் நான் ஒரு டேட்டாஸோட வந்திருக்கிறேன். அதுல ஒரு பாட்டெல்லாம் பண்ணாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார். அதனே எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அவர் பேக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுத்தாரு, இத கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுக்கிறாரு. அதை கேட்ட ஜோதிமணி, அவருக்கு இட்டியோஸ் காரு 2012 அவருடைய கார் இருந்திருக்கு, 50 லட்சம் சொத்து இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, அவரோட அபிடபிட்ல அதை காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மொடக்குறிச்சி சண்முகம் எனக்கு இனோவா கார் கிடைக்குமான்னு கேட்டாரு பாருங்க. அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு இனோவா கார் இருக்கு, 2 பென்ஸ் கார் இருக்கு. இந்த தாவேகா எம்எல்ஏக்கள்ல 108 பேர் இருக்கிறாங்க. ஒரு கார் வச்சுருக்கிறவங்க 31 பேரு, 2 கார் வச்சுருக்கிறவங்க 41 பேரு, 5 கார் வச்சுருக்கிறவங்க 5 பேரு. இதுல இன்னொரு டேட்டாவே சொல்றேன். கவுண்டம்பாளையம் கனிமொழி, அதான் சொன்னாங்களே மன்மத வணக்கம், அவங்க கிட்ட 7 கார் இருக்கு. வெள்ளூர் வினோத் கண்ணன் கிட்ட 6 கார் இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் அவர்கிட்ட 4 கார் இருக்கு. சபரின்னு ஒருத்தர் பேசினார் பாருங்க, நான் லவ் ஃபெயிலியருங்க, நான் வந்தேன், எனக்கு எம்எல்ஏ பதவியும் தந்து என்னை உட்கார வச்சு நீ காரும் கொடுத்துருக்காரு, நான் ஆட்டோல வருவேன், எல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் சார் ஆட்டோல வரீங்க, யாரு சார் நீங்கன்னு கேட்பேன், நான் தான் எம்எல்ஏ, ஐடி கார்டை காமிச்சவனு தான் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னார் பாருங்க. அவரு டாடா டிகர் 2023 வாங்கியிருக்கிறாரு. அவருடைய சொத்து மதிப்பு 75 லட்சம். இப்படி டிவிகேவோட ஸ்டேட்டஸ் இது. இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு புது காரு. விஜய் அவர்கள் அவர் சொகுசுகாரே 10 கார் வச்சுக்கிறார், ஆதவர்ஜனா சொகுசுகார் வச்சுக்கிறார். இப்படி தன் பக்கம் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களும் சொகுசா இருக்கிறப்போ எதுக்கு இப்போ இது தேவையா? கார் என்பது சார், அதாவது தேவை இருக்கிறவங்களுக்கு நீங்க செய்யுங்க, வேணான்னு சொல்ல செய்யுங்க, அவங்களுக்கு தாங்க. இவ்வளவு சொகுசா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்கால வைத்து விட்டு விஜய் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம். உண்மையா அவர் முதல்வர் சொன்ன வார்த்தையை நான் மதிக்கிறேன். ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட்டு செய்யாதீங்க. இதை சொன்னது ரஜினி கிடையாது, அவங்க கோச்சிக்கு போறாங்க. இது சொன்னது இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அப்படி இந்த 2 அறிவிப்புமே பித்தலாட்டமான அறிவிப்புகள். 3வதுக்கு வருவோம், மருத்துவ காப்பீட்டு திட்டம். இதை கொண்டு வந்ததே எங்க தலைவர் தான். நாங்க கேட்கறது, புது திட்டம் ஏதாவது உங்க ஆட்சியில கொண்டு வந்திருக்கீங்களா, கொண்டு செயல்படுத்தினீங்களான்னு கேட்டா, ஏற்கனவே இந்த திட்டத்துல இவர் உயர்த்தி வழங்கி இருக்கிறாராம். அது அதாவது இந்த 3மே பித்தலாட்டம். நீங்க இன்னொரு விஷயம் பேசுறப்ப சொன்னீங்க, போக்குவரத்து துறையில அந்த நடந்துக்கிறது அவங்க மறுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. சார், மறுக்கிறதுக்கு யார் வேணா மறுக்கலாம், என்கிட்ட ஆதாரத்தோட பேசுறேன் நானு. இந்த பாத்தீங்கன்னா 3வது நம்பர் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு இவங்க 17 பிப்ரவரி 2026 அன்னைக்கு போட்டுக்கிறாங்க. ஆனா அது 13 ஆகஸ்ட் 2026 தான் அந்த பிட்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தாவேகா ஆட்சியில தான் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் லொகேட்டட் இன் உத்தரப்பிரதேஷ்.
உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கம்பெனிக்கு போக்குவரத்து துறையில வந்து உள்ள அனுமதிச்சுட்டு இன்னைக்கு வடமாநிலத்துக்கு நாங்க தரலன்னு என்று கையை விரிக்கிற இன்றைய ஆட்சியாளர்கள் இதெல்லாம் பார்க்கணும். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. நீங்க போற போக்குல மறுத்துட்டு போயிட்டா மக்கள்லாம் அப்பா சூப்பர் அவங்க அதை செய்யலன்னு நினைச்சுக்க மாட்டாங்க. ஆதாரம் இருக்கு. 13 ஆகஸ்ட் தான் அதை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் கூட ஒண்ணு சொன்னார் சார், நாங்க அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல என்று. அதை தான் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன். போன முறையே சொன்னேன், நீங்களே வந்து கோச்சிக்கினீங்க சார். நடிகர் எல்லாம் தாண்டி வந்துட்டார் சார். இன்னைக்கு புஷி ஆனந்தே சொல்லிக்கிறார், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல அப்படின்னா அவருடைய தலைவரை அவர் என்ன மாதிரி பார்க்கறான்னு அவரோட ஸ்டேட்மெண்ட் இதை நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு போராடுபவர்களை எப்படி பார்க்குது இந்த அரசாங்கம்? நீட் தேர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், வலுக்கட்டாயமாக காவல்துறை இழுத்து செல்கிறது. இன்னைக்கு ராஜ்மோகன் கிட்ட போய் கேட்கறாங்க, சார் மாணவர்கள்லாம் போராடின்னு இருக்காங்க சார், என்ன சார் அப்படின்னா, மாணவர்கள் போராடக்கூடிய இடம் ரோடு கிடையாதுங்க, சாலை என்பது போராடுவதற்கான இடம் கிடையாது. அப்ப வந்து கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து இது தனியா காங்கிரீட் ரோடு போட்டு பனையூர்ல போராடினாரா? அவரு ரோட்ல தானே போராடினார் அன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். கஸ்டோடியல் டெத்து என்ன சிஎம் சார் சாரி கேட்டா போதுமா? என்ன ஆகும்? இன்னைக்கு 5 கஸ்டோடியல் டெத்து 6வது ஆயிடுச்சு, இன்னைக்கு வரை வாயை திறக்கல. அப்ப இவர்கள் போராடுகிற போது ஏதாவது வந்து ஏதாவது போய் மலையில ஏதாவது போராடினாங்களா? அன்னைக்கு சாலையில தானே போராடினாங்க. அப்போ மாணவர்கள் போராட்டம் என்று வரும்போது அச்சப்படுகிறார்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களுடைய இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு முதல் கண்டன அறிக்கை பதிவு செய்தது திமுக. அதெல்லாம் நீங்க வந்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாணவர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கல்லூரிக்கு சென்று கைது செய்தது இந்த அரசு. அப்படி மாணவர்கள் மீது சார் ஏன் சார் ஜென்சியை பார்த்து பயப்படுறீங்க? இப்ப நானே கூட நான் வந்து ஜென்சி சார், நிறைய பேர் பேசினா அது தெரியாது. நான் ஏதாவது பதிவு போட்டா எனக்கு கமெண்ட் கீழே வந்து என்ன வந்து வேற மாதிரி பேசுறாங்க. அப்போ ஜென்சி கண்டுதான் இந்த தாவேக்கா கச்சம். ஜென்சி இன்னைக்கு அப்படியே வந்து முழுமையாக தாவேக்காக்கு எதிராக மாறி இருக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஓகே கோடங்க அபிரகாம் சார், எனக்கு டைம் இல்ல, ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன் சார் ப்ளீஸ். எங்க அண்ணன் மணிகண்டன் வந்து நீங்க முதல் முறை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசும்போது எடப்பாடியார் வந்து ஆவேசமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்க சார். அத அவர் சொல்ல மாட்டார் சார். உடனே நான் யோசித்தேன் அண்ணன் வந்து எடப்பாடியாரை பத்தி புகழ்ந்து அடிச்சு பிரிச்சு மேய போறாருன்னு பார்த்தேன். எடப்பாடியார் தூக்கி வீசிட்டு விஜய்க்கு பயங்கரமா முட்டு கொடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் வந்து கலர் துண்டை மாத்திருவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அது அண்ணனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா தொடர்ந்து அவர் திமுகவை திட்டுவதை விட இன்னைக்கு கம்யூனிஸ்ட் மேல பயங்கரமா உழுந்து பரல்றாருன்னா இது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ திரைமறை வேலைகள் நடக்குது. அண்ணன் விரைவில் அடுத்த நம்ம டிபேட்ல பேசும்போது அண்ணன் கலர் மாதிரி பாருன்னு நினைக்கிறேன். நான் இது தவிர எனக்கு வேற எதுவும் சொல்ல இந்த ஆட்சியின் மீது ஒண்ணுமே இல்ல. கலர் மாதிரி இருக்கிறதுதான். சரி, நான் பேரை மாற்றிக் கொண்ட ஊரை மாற்றிக் கொண்ட ஒரு பச்சோந்தி அல்ல, தமிழிய நல்ல ஒரே உங்க லட்சணம் பூரா தெரியல. நீங்க எப்படி பேசுவீங்க, நீங்க என்ன மாதிரி பேசுவீங்க, எப்படி வந்து அடிப்பீங்க, என்ன அடிச்சு ஓடுவீங்க, இதெல்லாம் எதிர்த்து கேட்டா டக்குனு உடனே திமுக மேல பாய்வீங்க. அப்படி பேசினா இங்க திமுக கைக்கூலின்னு பேசுவீங்க. உங்க லட்சணம் பூரா தெரியும்னா இன்னைக்கு விஜய்க்கு சொம்படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா விரைவில் கட்சி மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் விரைவில் கட்சி மாறுகிறார். நல்லது சார், முடிஞ்சது. நல்லது சார், நல்லது நல்லது நல்லது. துண்டு மாற்றுகிறார். நல்லது நல்லது. துண்டு மாற்றுகிறார். கண்ணா செகண்ட் ரவுண்ட்ல டைம் கேட்டீங்களேன்னு கொடுக்குறேன். நீங்க ஒரு 10 இயர்ஸா ஜேர்னலிஸ்ட்ல செஞ்ச வேலைகள்லாம் நான் கோப்புகள்லாம் என்னோட வீட்டில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? டே காட்டுறா அப்படின்னு ஆவேசப்பட்டு கூட கேட்பீங்க. இதை நான் முதலமைச்சரை பார்த்து கேட்க முடியாது. இருக்குன்னு சொன்னா காட்டணும். நீ இருக்குன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டக்கூடாது. நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க, அதனால அது ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். சினிமா மோகம் அண்ணன் வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஏன் இவங்க போராட்டத்தை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா, முன்ன பின்ன போராட்டத்தை பார்த்துருந்தா தானே தெரியும். போராட்டத்துல உருவான கட்சியா இருந்தா தானே தெரியும். போராட்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு இதுவரை எத்தனை போராட்டத்தை பங்கேற்றுக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, இன்னும் வந்து புஷி ஆனந்த் வந்து பல போராட்டங்களை சந்தித்துட்டு வந்தாரா? இல்ல விஜய் அவர்கள் வந்து அவ்வளவுதான் நான் வந்து போராளி சார் 2013 தலைவா, படம் பேர் தலைவா, போய் இறங்கி போராடாருன்னு பார்த்தா கையை கட்டிக்கின்னு அம்மா எப்படியாவது அனுமதி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டு வாசல்ல நின்னவர் தானே இவரு. போராட்டம் இவருக்கு என்ன தெரியும்? ஆதவ அர்ஜுனா வந்து எனக்கு தெரிஞ்ச லாட்ரி வேணும்னு கூட அவர் எங்கேயும் போராடல, கேட்டிருப்பாரு. லாட்ரி வேணும்னு கூட அவர் போராடிய மாதிரி தெரியல. அண்ணன் சேலம் மணிகண்டன் ஒரு வார்த்தை சொன்னாரு,
கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குற முயற்சியில தாவேக அரசாங்கம் இன்னும் துடிப்பா ஈடுபடணும்னு. அந்த கம்யூனிஸ்டுகளையே ஒடுக்கணும்னா எதுக்கு சார் பாலன் இல்லத்தாண்ட போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கையை கட்டி நின்னாரு? அன்னைக்கு இந்த தைரியமோ துணிச்சல இருந்தா உங்களுக்கு உங்க ஆதரவு எனக்கு வேண்டாம், நான் ஆட்சி அமைக்கிறேன்னு போக வேண்டியது தானே. அன்னைக்கு ஆதரவு வேணப்ப போய் நிக்கணும். உங்களுக்கு ஆதரவு தந்துட்டா இவராது பரவாயில்ல, முந்தானேத்து ஒருத்தர் மூச்சு முட்டுது, தொண்டர்கள்லாம் போய் விடுறாங்க, அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் தான், பார்த்தா பாதுகாப்பே கொடுக்கல. அப்ப உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் நீங்க பழி வாங்குறீங்கன்னா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு அதான் மானிட்டர் பண்ணும் இவங்களெல்லாம். சார் மானிட்டர் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, மானிட்டர் பண்ண வேண்டியது இது கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, மானிட்டர் பண்ண வேண்டியது தாவேகா எம்எல்ஏவையும் மாவட்ட செயலாளர்கள் தான். ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாலியல் குற்றம், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாலியல் குற்றம், பகுதி செயலாளர் ஆலந்தூர் பகுதி செயலாளர் மீது பாலியல் குற்றம், அவங்களெல்லாம் பார்த்து சரிப்படுத்துற வேலையை பாருங்கன்னா நீங்க வந்து இங்க வந்துட்டீங்க. இப்போ முழுமையாக சொல்லணும்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் 3 அறிவிப்புமே வெற்று அறிவிப்புகள். இவங்க இந்த ஆட்சியில பெருமையா சொல்லிக்கிறது ஒண்ணுமே கிடையாது சார், ஒரு மண்ணும் கிடையாது சார்.